நிரூபிக்கப்படாவிட்டாலேயே ஒரு குற்றம் நடக்கவில்லை என்று அர்த்தம் இல்லை. ஒன்று, சங்கர்ராமன் இறந்தார், கொன்னவர் யார்? தாக்கிருட்டினன் இறந்தார், கொன்னவர் யார்? அவங்க கொலை செய்யப்பட்டது உண்மை தானே, சூசைட் இல்லை. அப்போ யார்? இது ஒரு கேள்வி, ஒரு பக்கம். ஸோ ஒரு 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 ஆள் ஒருத்தர் விடுவிக்கப்பட்டார், ஒரு ஒரு என்ன குற்றம் நடக்கலைன்னு ஆயிட முடியாது. ஸோ இவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாரு, ஓகே, அதனால குற்றம் நடக்கலையா தெரியாது. அதான் என்னோட ஆனஸ்டான ஒன்று. ரெண்டாவது, இங்கே விசாரணை நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்துருச்சு, மேல வரைக்கும் இதே போறது தான் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு உடனே கவர்மெண்ட் அப்பீல் போவாங்க, சிபிஐ அப்பீல் போறவாங்க, எல்லாம் போவாங்க. சிபிஐ அப்பீல் போய் என்ன பண்ண போறீங்க? இங்க என்ன அப்பீல்ல தான் இருக்கு. இன்னும் இங்க என்ன பண்ணீங்க நீங்க? அப்பீல் அப்ப நீதிபதி சரியா கவனிக்கலையா? நீங்க நீதிபதி சரியா சொல்லலையா? நீங்க அப்பீலுக்கு போறாங்க. பெரிய பிரச்சனை என்னன்னா, மோஸ்ட் நான் ஒரு வளமை என்னங்கிற சொல்ல வரேன். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல விசாரணை நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படியே நின்றும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல. ஏன் அப்படின்னா, நான் உங்களோட தனிப்பட்ட முறையில் சொல்லிட்டு இருந்தேன், விசாரணை நீதிமன்றங்களில் தான் ஆவணங்கள், ஆதாரங்கள், சாட்சிகள், சாட்சியங்கள், வாதம், பிரதிவாதம், குறுக்கு விசாரணை, இது எல்லாமே நடக்கும். அப்போ அங்கே தான் ஒரு கம்ப்ளீட் என்கொயரி நடக்கும். அப்போ அதில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னா, நாளைக்கு ஹைகோர்ட் போனீங்கன்னா ஒன்லி வாதம் மட்டும்தான்.